வந்து இருக்குன்னா டீ பற்றின வரலாற்று டீ இலையை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கும். வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். நம்மளோட ஊட்டி ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் அந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்து ஊட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேஷன்லேயே ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம் இருந்தது. அதையும் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட பழைய இன்ஜின் இருந்தது. அங்கே போயிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நம்ம ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 3:30 மணிக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஹோட்டல் போன அதே ஆட்டோ வர சொல்லிட்டு வெளியில் போகலான்னு கிளம்பணும். பார்த்தீங்கன்னா ஹெவி மழை. ஸோ மழைக்காக ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணலாமான்னு ஆட்டோக்காரர்கள் சொன்னதுக்கு ஊட்டியில் அடிக்கடிக்கு மழை வந்துதான் இருக்கும், நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹோட்டல்லே தான் இருக்கணும், வாங்க போகலான்னு கூப்பிட்டு போனார். அங்கேருந்து ஹோட்டல்ல இருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவர் வந்து தொட்டபெட்டா ரோட்டில் இருக்கிற ஊட்டி டீ ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போய் விட்டாரு. ஃபேக்ட்ரியான போனதும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. பட் ஆனால் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுனால எங்களுக்கு வந்து மழை ஒரு பிரச்சனையும் தெரியல. ஓகே, வாங்க இப்போ நம்ம அந்த டீ ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென்னிந்தியாவிலே மிக உயரமான இடத்துல இருக்கிற இந்த டீ ஃபேக்டரிக்கு உள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டா 10 ரூபாய் வாங்கினாங்க. நம்ம வந்து 10 ரூபாய் கொடுத்து இந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ள கொஞ்சம் முன்ன போனோன்னு ஒரு டீ மியூசியம் இருக்கு. அந்த டீ மியூசியமுக்குள்ள பார்த்தீங்கன்னா டீ பத்தின வரலாற்று தகவலை வந்து அப்படியே போட்டோஸா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பொறுமையா படிச்சு பார்க்காம அப்படியே வேகமா வேடிக்கை பார்த்துட்டு உள்ள போயிட்டோம். டீ மியூசியம்ல இருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இலையா இருக்கிற இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மிஷின் வந்து அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். ஒவ்வொரு மிஷின் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ல வந்து அந்த டீ இலையை வந்து ப்ராசஸ் பண்றாங்கன்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க. டீ தூள் உருவாகிற ப்ராசஸ் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் டீயை கொடுத்து குடிக்க வச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற டீ தூள் விற்கிற அந்த கடைக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து ஹோம் வுட்ன்ற பிராண்டு டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. இது நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க. நம்ம இந்த டீ தூள் ஷாப் தாண்டி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நீலகிரி தைலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. இது தலைவலி, கோல்டு, சளிக்கு, இது முட்டி வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலிக்கு, இது டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத்துக்கு, இது பல்லு வலிக்கு, இது ஸ்கின்னுக்கு,
இது ரெண்டு ரூம் ஃப்ரெஷ்னருக்கு, இது டேண்ட்ரஃப் லைஸ்க்கு, பாடி மசாஜ்க்கு ஒத்த தடவை. இது ஸ்க்ரப் பண்ணும், ஃபேஸ் பேக் போடணும், இது டெய்லி யூஸ் கிரீம். நல்லா இருக்கு. அப்படி வராது, இருக்கிற முடி உங்களுக்கு சேஃப்டி ஆகும். ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, போன முடி போனதுதான். இருக்கிற முடி உங்களுக்கு நல்ல க்ரோத், சேஃப்டி. டீ ஃபேக்ட்ரி விசிட்டிங் முடிஞ்சது. இந்த டீ தூள் விற்கிற ஷாப்பை நம்ம கிராஸ் பண்ணி போனதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த சாக்லேட்டுங்களை வந்து தயாரித்து பக்கத்தில் இருக்கிற வந்து கடையில் வந்து செல் பண்ணுறாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட்டிங் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளனில் தயாரிக்கிற சொட்டர், குல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு உள்ளேருந்து வெளியே வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தது. ஸோ மழை நின்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக ஃபேக்ட்ரியிலேருந்து பக்கத்துலேயே இருக்கிற டீ எஸ்டேட்க்கு போயிட்டோம். டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நின்னதும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பசுமையாக சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் எடுக்கிறாங்க. நீங்கள் தேவை இருந்தால் அதையும் எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டி டீ எஸ்டேட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா 1848 உருவாக்குன பொட்டானிக்கல் கார்டன். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பர் ஹெட் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்ட மலையடி வாரத்தில் சுமார் 55 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இந்த இடத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 2250 மீட்டர்லேருந்து 2500 மீட்டர். அதுக்கப்புறம் இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா 6 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லோயர் கார்டன் செக்ஷன், நியூ கார்டன் செக்ஷன், இட்டாலியன் கார்டன் செக்ஷன், கன்சர்வேட்டரி செக்ஷன், ஃபவுண்டைன் டெரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நர்சரிஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. நம்மளோட கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆன பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லோயர் கார்டன் தான் இருக்குது. இந்த லோயர் கார்டன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா புல்வெளியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஓரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 127 வகையான செடிகள் வந்து இந்த கார்டனில் இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரையும் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஃப்ளவர் ஷோ நடத்துகிறாங்க. இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் நடக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா 1896 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நடத்துனாங்க. இந்த இட்டாலியன் கார்டன் பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போரில் இத்தாலி நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகளை வச்சு உருவாக்குன கார்டன் இது. இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செடிகளும் மரங்களும் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லான ஒரு மரத்தோட படிமமும் இங்கே வச்சுருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் வந்து நம்ம ஆட்டோலேருந்து இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற கடைகளில் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு டின்னர் இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் போயிட்டோம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.